சட்டப்பேரவையில் நாக்கை துருத்திக் கொண்டு உறுப்பினர்களை மிரட்டுவது, பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தெரியாமல் துப்புவது, டெல்லியில் மற்ற கட்சியினர் முன்னிலையில் பத்திரிகையாளர்களை அடிக்க பாய்ந்தது போன்ற அநாகரீக செயல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வரும் தேமுதிக விஜயகாந்த் வழக்கு ஒன்றில் தஞ்சை நீதிமன்றத்தில் சரணடைய வந்தபோது தனது கட்சியினரை கையை ஓங்கி அடிக்க பாய்ந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு கிஞ்சிற்றும் தகுதி இல்லாத தேமுதிக விஜயகாந்த் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களே பதவி விலகியதால் அவர் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தையும் இழந்துவிட்டார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது கூட தெரியாமல் தனது கட்சியினரையே பொது இடங்களில் அடிப்பதும், செய்தியாளர்களை அடிக்க பாய்ந்ததும், கேள்விக்கு பதிலளிக்க தெரியாமல் பிதற்றல் பேச்சை வெளிப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதும் விஜயகாந்தின் முந்தைய வரலாறு. அனைத்து கட்சியினரையும் திரட்டிக் கொண்டு டெல்லி செல்வதாக கூறி மற்ற கட்சியினர் முன்னிலையில் பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தியதுடன் இருக்கையை தூக்கி எறிந்து அடிக்க பாய்ந்தது போன்ற சம்பவங்களை விஜயகாந்த் அவ்வப்போது அரங்கேற்றி வருகிறார். நீ கம்பன் நான் திட்டுவேன், குண்டக திட்டுவேன். கேள்விக்கா கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார். ஜெயாட்டி கேள்வி நீங்க கேட்கற உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க? கம்பன் இருக்க தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா உனக்கு தான் பேசுறது, எனக்கு பேசுறது ஏன்னா சும்மா சும்மா அவன ஜெயாட்டி என்ன கொம்பா முளைச்சிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க திணறியதுடன் ஒட்டுமொத்த செய்தியாளர்கள் மீதும் காரி உமிழ்ந்த சம்பவம் பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களையும் கடும் அதிருப்தி அடைய செய்தது. பயப்படுவீங்க பத்திரிகையாளர்கள். இந்நிலையில் தேமுதிக விஜயகாந்தின் மேலும் ஒரு அநாகரிக சம்பவம் தஞ்சாவூரில் இன்று அரங்கேறியுள்ளது. வழக்கு ஒன்றில் தன்னை கைது செய்யாமல் இருக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முன்ஜாமீன் கோரி விஜயகாந்த் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த உயர்நீதிமன்றம் தஞ்சை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சரணடைந்து ஜாமீன் பெற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டது. இதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு வந்த விஜயகாந்த் தனது கட்சியினரை நோக்கி நாக்கை துருத்தி அடிக்க பாய்ந்த சம்பவம் அங்கு கூடியிருந்த வழக்கறிஞர்கள், பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட தெரியவில்லை என கூடியிருந்தவர்கள் அதிருப்தி தெரிவித்தனர்.